ஹாய், நான் தான் உங்கள் செல்வா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Fatburn ஒர்க் அவுட் அட் ஹோம். Fatburn ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஒர்க் அவுட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஆன் த ஸ்பாட், டைனமிக் ஸ்பிட் ஸ்குவாட் வித் டோ டச், பிளாங்க் டு ஸ்குவாட், ஸ்குவாட் டு லஞ்சஸ், அப்புறம் ஹை நீஸ் டு ஜம்பிங் ஜாக், அப்புறம் ஸ்கேட்டர்ஸ் ஜம்ப். இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். சேம் டைம் உங்களுக்கு ஆன்லைன் பர்சனல் ட்ரைனிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒர்க் அவுட் போகலாம். என்னென்ன ஒர்க் அவுட்டு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன் த ஸ்பாட் ஜம்ப் ஆன் போத் ஃபுட். இது ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் உங்கள் பாடியை வார்ம் அப் பண்ணி கொடுக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைனமிக் ஸ்பிட் ஸ்குவாட் வித் டோ டச் எப்படின்னு பாருங்கள். இது ஜம்பிங்கில் பண்ண முடியல அப்படின்றவங்க நீங்கள் ஜம்ப் பண்ணாமல் பண்ணிக்கலாம். நார்மலாகவே பாருங்கள். ரியர் லெக் பெண்ட் பண்ணிவிட்டு டோவை மட்டும் டச் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரண்ட் லெக் நீ கிராஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. டச். இப்படியே சிம்பிளாக பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளாங்க் ஸ்குவாட். பிளாங்க் பொசிஷன் ஃபர்ஸ்ட் போயிடலாம். போயிட்டு பேக் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சி, இவ்வளோதான். வேணா again down. உங்கள் லெக்ஸ் பாருங்கள் வைடராக இருக்கணும். உங்கள் நீஸ் வந்து செகண்ட் டோ ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். கை வந்து முன்னாடி இருக்கணும், இப்படி வைடராக இருக்கக்கூடாது. ஓகே, இது பண்ண முடியல அப்படின்றவங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாங்க் வந்துடலாம். வந்துட்டு ஒரு லெக் மட்டும் முன்னாடி பண்ணுவாங்க. இப்போ அடுத்த லெக் டவுன். இப்படி நீங்கள் மெதுவாக பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்குவாட் டு லஞ்சஸ். கால் வைடாக வச்சுக்கோங்க. டோ பாயிண்டிங் அவுட்வர்ட். ஸ்குவாட் பண்ணிவிட்டு அப் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு லஞ்சஸ். அகெயின் ஸ்குவாட். ஓகே, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்குவாட் மட்டும் பண்ணிவிட்டு லஞ்சஸ் தனித்தனியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஹை நீஸ் வித் ஜம்பிங் ஜாக். 4 ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு ஜம்பிங் ஜாக்ஸ் 4 times. அகெயின் இது மட்டும் ஒரு ரவுண்டுக்கு 3 times ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கேட்டர்ஸ் ஜம்ப். இது பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க
ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சைடில் மூவ் பண்ணிவிட்டு ஒரு கால் பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த கை இங்கே டச் பண்ணிக்கோங்க டோவில். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணிங்கன்னா பட் நீங்கள் லாங் டியூரேஷன் இது ட்ரை பண்ணலாம். ஸோ அதான் உங்களுக்கு ஃபேட் பர்னிங் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப்.